வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: விநாயகர் சதுர்த்தி விழா பாரம்பரிய உற்சாகத்துடனும் பக்தி சிரத்தையுடனும் இன்று கொண்டாடப்படுகிறது. நீண்ட தூரத்தில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கவல்ல அக்னி 4 ஏவுகணை இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கான 2ஆம் கட்ட தேர்தலில் 267 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. IS தீவிரவாத அமைப்புக்கு உதவியதாக பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவரை கனடா அரசு கைது செய்துள்ளது. பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியின் 10ஆம் நாளான இன்று நீச்சல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இந்திய வீரர்கள் பங்கேற்கின்றனர். இனி விரிவான செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் பக்தி சிரத்தையுடனும் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸ்ரீ கணேசரின் பிறந்தநாளை குறிக்கும் வகையில் கொண்டாடப்படும் இந்த சதுர்த்தி விழா ஞானம், முன்னேற்றம் மற்றும் வாழ்வின் வளங்களை கொண்டுவரும் நாளாக மக்கள் கொண்டாடி வருகின்றனர். கடந்த 10 நாட்களாக களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை வீடுகளில் வைத்து பூஜை செய்து வணங்கி வருகின்றனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் கணேஷ் சதுர்த்தி விழா மிகவும் விமர்சையாகவும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து விநாயகர் கோவில்களிலும் இன்று காலை முதலே சிறப்பு பூஜைகளிலும் வழிபாட்டிலும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். விநாயகருக்கு கொழுக்கட்டை, சுண்டல் ஆகியவற்றை படைத்து பிரசாதங்களை வழங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில், திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவில் உள்ளிட்ட பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆலயங்களில் இன்று காலை முதலே வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் இன்று காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் சதுர்த்தி தினமான இன்று அதிகாலை முதலே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் மிக நீண்ட வரிசையில் காத்திருந்து கற்பக விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் இங்குள்ள திருக்குளத்தில் வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க அங்குச தேவருக்கு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. இத்திருக்குளத்தினை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர். பின்னர் விநாயகருக்கு 18 படி அரிசி கொண்டு செய்யப்பட்ட மோதக கொழுக்கட்டை படைத்து சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெற்றது. இதனையொட்டி மாவட்ட காவல்துறை மூலம் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக முக்கிய நகரங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியிலிருந்து முருகன். திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோவிலில் பெரிய கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவர் சுவாமி கோயில் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பெரிய கொழுக்கட்டையானது நைவேத்தியம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படும். இன்று தொடங்கி 14 தினங்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் உச்சி பிள்ளையார் மற்றும் மாணிக்க விநாயகர் சன்னதி மூலவருக்கு தினந்தோறும் சந்தன காப்பு அலங்காரம் நடைபெறும். மேலும் மாலையில் பக்தி இன்னிசை நிகழ்ச்சி, நாட்டிய நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டையில் படையிடப்படும் பிரம்மாண்டமான கொழுக்கட்டையை காண்பதற்காக திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு பகுதியிலிருந்து மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைக்கு 2 போலீசார் வீதம் 24 நேரமும் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவார்கள். ஆகாசவாணி செய்திகளுக்காக கதிரவன். விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மகிழ்ச்சியுடனும் உற்சாகம் கொண்ட இந்த பண்டிகை சமூக நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்தை வலியுறுத்துகிறது என்று கூறியுள்ளார். இந்த தருணத்தில் நமது நாட்டை வளமாக்க உறுதியேற்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் விடுத்துள்ள செய்தியில் மகிழ்ச்சியான இந்நாளில் ஒற்றுமை, சகோதரத்துவம் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுமாறு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தமது விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அனைவரின் நலனுக்காக கணபதி பாபாவிடம் தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட தூரத்தில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கவல்ல அக்னி 4 ஏவுகணை ஒடிசா மாநிலம் சந்திப்பூர் கடல் தளத்திலிருந்து வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. தொழில்நுட்ப ரீதியாக அதன் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த அக்னி 4 ஏவுகணை அமைந்திருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் புதிய தலைமுறை அணுசக்தி அக்னி ஏவுகணையை இந்தியா ஒடிசாவில் அப்துல் கலாம் தீவிலிருந்து வெற்றிகரமாக சோதித்து பார்த்தது. நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள், தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இலக்கை தாக்கவல்ல ஏவுகணைகள், அணுசக்தி ஏவுகணைகள் ஆகிய அனைத்தும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை 2வது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை நேற்று நடைபெற்றது. இதில் 267 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன.
62 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. ஜம்மு காஷ்மீரில் உள்ள 26 தொகுதியில் நடைபெறவுள்ள இந்த தேர்தலுக்கு 329 பேர் மனு தாக்கல் செய்திருந்தனர். மனுக்களை திரும்பப் பெற திங்கட்கிழமை கடைசி நாளாகும். 2ஆம் கட்ட தேர்தல் இம்மாதம் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை. ஈராக்கில் இருந்து செயல்படும் IS தீவிரவாத அமைப்புக்கு பொருளுதவி அளித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவரை கனடா அரசு கைது செய்துள்ளது. இந்த தகவலை தெரிவித்த அமெரிக்காவின் அரசு தலைமை வழக்கறிஞர் திரு மெர்ரிக் கார்லண்ட், நியூயார்க்கில் IS தீவிரவாத அமைப்பு புதிய தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் அதற்கு பாகிஸ்தானைச் சேர்ந்த முகமது சாஹிப் கான் என்ற அந்த நபர் உதவி செய்ததாகவும் கூறியுள்ளார். வரும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி ஓராண்டு நிறைவையொட்டி புரூக்ளினில் உள்ள யூத மையத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்த இந்த பயங்கரவாத அமைப்பு திட்டமிட்டிருந்ததாக திரு மெர்ரிக் கார்லண்ட் தெரிவித்துள்ளார். பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுகளுக்கு இம்மாதம் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வீரதீர செயல்புரிந்த சிறாரை ஊக்குவிக்கும் வகையில் வழங்கப்படும் இந்த விருதுகள் வரும் ஆண்டு ஜனவரி மாதத்தில் வழங்கப்பட உள்ளன. வீரதீர சிறார் தினமான டிசம்பர் 26ஆம் தேதியன்று இந்த விருதுகள் அறிவிக்கப்பட உள்ளன. 5 முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறாருக்கு ஆண்டுதோறும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கியமாதா பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் விழா இன்று இரவு நடைபெறுகிறது. பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்தும் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான பக்தர்கள் வந்தவண்ணம் இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் உலக புகழ் பெற்றதாக விளங்குகிறது. இந்த ஆலயத்தின் ஆண்டு திருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் பவனி இன்று இரவு நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாத யாத்திரையாக வந்தவண்ணம் உள்ளனர். இதையடுத்து பேராலய நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து பாதுகாப்பு, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் செய்துள்ளனர். தேர் திருவிழாவினையொட்டி அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதுபோல கோவா, கேரளா, மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி காவல்துறை சார்பில் 24 மணி நேரம் செயல்படும் காவல் கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளன. 3800 போலீசார் காவல் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 7 இடங்களில் காவல் சோதனை சாவடிகள், 27 இடங்களில் உயர்மட்ட கண்காணிப்பு கோபுரம், 4 ட்ரோன்கள் கண்காணிப்பு பணியை மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபரா. சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி ஆலயத்தின் தேர் திருவிழாவும் இன்று நடைபெறுகிறது. பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர்கள் இன்று பல்வேறு பிரிவுகளின் இறுதிச் சுற்றில் பங்கேற்கின்றனர். ஆடவர் ஈட்டி எறிதல் போட்டியில் நவ்தீப் சிங் பங்கேற்கிறார். மகளிர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் சிம்ரனும், ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் திலீப் கேவிட்டும் பங்கேற்கின்றனர். படகு துடுப்பு போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் யாஷ்குமாரும், மகளிர் பிரிவில் பிரச்சி யாதவும் பங்கேற்கின்றனர். இந்த போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 9 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 17வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா பாரம்பரிய உற்சாகத்துடனும் பக்தி சிரத்தையுடனும் இன்று கொண்டாடப்படுகிறது. நீண்ட தூரத்தில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கவல்ல அக்னி 4 ஏவுகணை இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கான 2ஆம் கட்ட தேர்தலில் 267 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. IS தீவிரவாத அமைப்புக்கு உதவியதாக பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவரை கனடா அரசு கைது செய்துள்ளது. பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியின் 10ஆம் நாளான இன்று நீச்சல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இந்திய வீரர்கள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.